இந்த ஒரு ஸ்பாட்ல சாப்பிடுறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஒரு வாரம் முன்னாடி புக் பண்ணிருக்கேன் டேபிள். இங்க பீஸா செம்மையா இருக்குன்னு மச்சான் வரியில சொல்லியிருந்தா சரி உண்மையானு பார்க்க அடுத்த வீக் நாங்க இப்படி புக் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். நமக்கு ஒரு டேபிள் நமக்கு ஒரு பர்சன் அலோகேட் பண்ணிடுவாங்க. இந்த ரிசர்வேஷன் கல்ச்சர் ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல ஃபாலோ பண்றாங்க. லிட்டரலி நம்ம வர வரைக்கும் 30 மினிட்ஸ் ஆச்சு ஹோல்ட் பண்ணுவாங்க. மெனு கார்ட்லாம் கிடையாது, ஒரு டேப் மாதிரி நீட்டுவாங்க, அதுல தான் நம்ம ஆர்டர் பண்ணணும். பெஸ்ட் பார்ட் பீஸாவை நீங்க இப்படி பைசெக்ட் பண்ணி ஒரு போர்ஷன் ஒரு ஃபிளேவர் another portion another flavorனு வாங்கலாம். Also you can view the preparation of the pizza how it is being cooked because their pizza making is literally a open kitchen concept where one can experience it. எங்க பீஸாவும் வந்துச்சு, அதுல இருக்கிற புரோட்டா சீஸ் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸே பண்றேன். இது கூட சீஸ் பிளாட்டரும் சொன்னோம். இதெல்லாம் எங்களுக்கு சர்வ் பண்ணி எப்படி சாப்பிடுறது கூட எங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. So this is the pizza bread and this is camembert cheese. The honey is over there. I can't read. இவங்க பேரு லிட்டரலி சீஸ்ல இவ்வளவு ஃபிளேவர்ஸ் இருக்குன்னு நான் இங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இது கூட திராமசு ஆஃப் போர்ஷன்ல பாஸ்தாலாம் கூட சொன்னோம். டேஸ்ட் செம்ம குவாலிட்டி அண்ட் ரிச்சா ஃபீல் ஆச்சு. இது எல்லாமே பெங்களூர்ல இருக்க பீஸா 4 பீஸ்ல தான். செக் பண்ணி பாருங்க.